ஈரானில் போர் தொடங்கிய 2வது நாளே ஈரானிய விமானப்படையின் விமானங்களில் சில மாயமாக மறைந்தன. அவற்றை அமெரிக்கர்கள் அல்லது இஸ்ரேலியர்கள் கடத்திச் சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் சில பேச்சுக்கள் பேசப்பட்டன. 1966ஆம் ஆண்டு ஈராக்கி MiG-21 விமானத்தை ஈராக்கிய விமானியின் உதவியுடன் மொசால்ட் கடத்திச் சென்றது போல சில ஈரானிய விமானிகளை வைத்து ஈரானிய விமானங்களை மொசால்ட் கடத்தி இருக்கலாம் என்ற ஊகங்கள் பரபரப்பாக அடிபட்டன. ஆனால் மாயமாக மறைந்த ஈரானிய விமானப்படையின் விமானங்களுக்கு என்ன நடந்தது என்ற மர்மம் நீடித்தது. தற்போது அந்த மர்மம் உடைந்துள்ளது. ஈரானிய போர் விமானங்களில் தாக்கப்படாத விமானங்கள் பாகிஸ்தானில் உள்ளன. அப்படியானால் பாகிஸ்தான் உளவுத்துறை ISI அவற்றை கடத்தியதா? அவ்வளவு திறமை அவர்களுக்கு இல்லை. ஈரானிய விமானங்கள் கடத்தப்படும் அளவிற்கு பெறுமதியானவையும் அல்ல. இது வேறு ஒரு விவகாரம். கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் மீது போரை தொடங்கிய போது முதல் நாளிலேயே மிக வேகமாக ஈரானிய ராணுவ தளபதிகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து வீழ்த்தியது. இந்த ஆண்டு போர் தொடங்கிய போது முதல் நாளிலேயே ஈரானின் சுப்ரீம் தலைவர் மற்றும் உயர்மட்ட தளபதிகள் குறிவைக்கப்பட்டனர். போர் தொடங்கிய 2வது நாளில் அமெரிக்கா ஈரானிய கடற்படை கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்கத் தொடங்கியது. மறுபக்கத்தில் இஸ்ரேல் ஈரானிய விமானப்படையின் விமானங்களை தாக்கி அழிக்கத் தொடங்கியது. தரையில் நின்ற பல விமானங்கள் அழிக்கப்பட்டன. அதே நேரத்தில் தரையில் நின்ற பல விமானங்கள் திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டன. ஈரானிய விமானப்படை விமானிகள் தமது விமானங்கள் இஸ்ரேலால் தாக்கப்படுவதை தடுக்க அவற்றை இயக்கி பறந்து பாகிஸ்தானில் விமான தளங்களில் தரையிறக்கி விட்டார்கள். அப்படித்தான் அந்த விமானங்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டன. அது பாகிஸ்தானின் அனுமதியுடன் நடந்ததா, அனுமதி இல்லாமல் நடந்ததா என்பது தெரியவில்லை. பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சமாதான தூதராக தற்போது செயற்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானிய ராணுவ விமானங்கள் அமெரிக்காவின் விமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க தனது விமான தளங்களில் இருப்பதை ரகசியமாக வைத்திருந்தது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கிய போது இரு நாடுகளும் விமான தாக்குதல்களை நடத்தின. ஆனால் ஈரானிய விமானம் கூட அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த வானில் எழவில்லை. காரணம், ஈரானிய விமானப்படையின் விமானங்கள் மிக பழமையானவை. அதனால் தரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஈரானிய விமானங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெவ்வேறு சுற்றுக்களாக தரையிலேயே தாக்கி அழித்தன. ஆனால் போரின் ஆரம்ப நாட்களில் திடீரென்று சில ஈரானிய விமானங்கள் மாயமாகிவிட்டன. அவை எங்கே சென்றது என்ற மர்மம் நீடித்தது. நிலத்துக்கடியில் புதைத்து விட்டார்களா என்று கூட சில மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள் கூறினார்கள். மாயமாக மறைந்த ஈரானிய விமானங்கள் பாகிஸ்தானிய விமான தளங்களில் உள்ளதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விமானப்படை விமானங்கள் மட்டுமல்ல, ஈரான் தனது சிவில் விமானங்களையும் தமது விமான நிலையங்களிலிருந்து வெளியேற்றி மற்றொரு நாட்டில் இறக்கியது. அந்த விமானங்களை ஈரான் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் நிறுத்தி வைத்துள்ளது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள விமானங்களில் ராணுவ விமானங்கள் உள்ளனவா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. சிவில் விமானங்களை ஈரான் ஏன் வெளியேற்றியது? ஈரானில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஈரானிய விமான நிலையங்களில் இருந்த பயணிகள் விமானங்களையும் தரை மட்டமாக்கியது. காரணம், அவை பயணிகள் விமானங்கள் என்ற போர்வையிலே ஆயுதங்களையும் கடத்தின என்று இஸ்ரேல் கூறியது. சில பயணிகள் விமானங்களில் தான் ஈரானிலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கு பணம் அமெரிக்க டாலரில் போனது. ஆப்கானிஸ்தானில் உள்ள விமான நிலையங்களில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள விமானங்களில் ஈரானிய விமானப்படைக்கு சொந்தமான RC-130 ஹெர்குலஸ் ரக போக்குவரத்து விமானத்தின் உளவு பார்க்கும் மற்றும் தகவல் சேகரிக்கும் திறன் கொண்ட ஒரு பதிப்பு.
1970களில் ஈரானின் மன்னர் ஷா காலத்தில் வாங்கப்பட்ட விமானம் தற்போது எப்படியோ உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பறக்கின்றது. ஈரானுக்கு பாகிஸ்தான் செய்துள்ள இதுபோன்ற உதவிகள் தற்போது பாகிஸ்தானுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றது. ஈரானிய போரில் வெற்றியாளர் யார்? நிச்சயமாக அமெரிக்காவும் இல்லை, ஈரானும் இல்லை. ஒரு விதத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. ஈரானில் இஸ்ரேல் அழிக்க நினைத்த பல இலக்குகளை அழித்துள்ளது. ஆனால் மிக பெரிய வெற்றியாளர் பாகிஸ்தான் தான். தீவிரவாதத்தை உருவாக்கும் நாடு என்று சிறப்பு பெயர் பெற்றிருந்த பாகிஸ்தான் தற்போது டிரம்பின் புண்ணியத்தில் சர்வதேச சமாதான புறாக்களின் தலைமை புறாவாக மாறியுள்ளது. டிரம்பே பாகிஸ்தானை போற்றி புகழுகின்றார். தமது முக்கிய நடவடிக்கைகளுக்கு காரணம் பாகிஸ்தானின் கோரிக்கை என்று அறிவிக்கின்றார். உதாரணமாக பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதியின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஈரானில் போர் நிறுத்தத்தை நீடித்தேன் என்றார் ட்ரம்ப். அதாவது பாகிஸ்தான் சொன்னால் அதை ட்ரம்ப் தட்ட மாட்டார் என்று எடுத்துக் கொள்ளலாம். அல்லது ட்ரம்ப் செய்யும் குளறுபடிகளை பாகிஸ்தான் சொல்லியே செய்தேன் என்று அவர் கூற பாகிஸ்தானும் அசடு வழிந்தபடியே நாம் தான் ட்ரம்புக்கு கூறினோம் என்று ஒப்புக்கொள்கின்றது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் பாகிஸ்தான் அவ்வளவு அசடு அல்ல. ட்ரம்ப் ஒரு பக்கம் அடித்துக்கொண்டு போகும் மறுபக்கத்தில் பாகிஸ்தானும் புகுந்து விளையாடுகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் பாரசீக வளைகுடாவிலிருந்து எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்ல ஈரானுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்துள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிசக்தி போக்குவரத்தை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்துவதிலிருந்து பாகிஸ்தானுக்கும் ஈராக்குக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை இது காட்டுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான ஈரானின் போர் காரணமாக உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் 20% விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை கடல் வழி முற்றுகை செய்துள்ளது. தொடக்கத்தில் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக முடக்கியது. ஆனால் தற்போது ஈரானின் பழைய நிலைப்பாடு மாறிவிட்டது. ஈரான் தற்போது ஹார்மோஸ் நீரிணையை முடக்குவதற்கு பதிலாக அதன் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஏஜெண்டாக மாறிவிட்டது. ஈரானிடமிருந்து ஒரு படிவத்தை பெற்று பணம் செலுத்திவிட்டால் கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடக்கலாம். ஈராக் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை பெரும்பாலும் ஹார்மோஸ் நீரிணை வழியாகவே செய்கின்றது. ஈரானின் நேரடி முடக்கத்தால் ஈராக் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மறுபக்கத்தில் பாகிஸ்தானும் வளைகுடா நாடுகளின் எரிசக்தியை பெரிதும் நம்பியுள்ளது. தற்போது பாகிஸ்தானில் எரிபொருள் விலை மற்றைய ஆசிய நாடுகளைப் போலவே விண்ணை தொட்டுள்ளது. இதற்கு முன் வெளிவராத ஒரு ரகசிய ஈரானிய ஒப்பந்தத்தின்படி ஈராக் இந்த வார ஆரம்பத்திலே 2 பிரம்மாண்ட கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு சென்றது. ஒவ்வொன்றும் சுமார் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை சுமந்து சென்றன. அவை இரண்டுமே பாகிஸ்தானுக்கு போகின்றன. ஈராக் தமது ஏற்றுமதி வருவாயிலே 95% எண்ணெய் விற்பனையிலேயே பெற்றுக் கொள்கின்றது. எனவே ஈரானுடன் மேலும் பல கப்பல் போக்குவரத்திற்காக ஈராக் பேச்சுவார்த்தைகளில் நடத்தத் தொடங்கியுள்ளது. ஈராக் ஈரானின் நெருங்கிய நட்பு நாடு மட்டுமல்ல, அண்டை நாடும் கூட. ஈராக்கின் பொருளாதாரம் சரிந்தால் அது ஈரானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஈரானின் மற்றொரு அண்டை நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானின் பொருளாதாரம் சரிந்தால் அது ஈரானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கப்பல் போக்குவரத்திற்காக ஈராக் அல்லது பாகிஸ்தானின் ஈரானின் புரட்சிகர காவலர் படை IRGCக்கு நேரடியாக பணம் எதுவும் செலுத்தவில்லை. இலவசமாக பயணிக்க வேண்டிய நீரிணையில் பாகிஸ்தான் மற்றும் ஈராக்கிய கப்பல்கள் இலவசமாகவே பயணிக்கின்றன. அதையே வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இந்திய கப்பல்கள் செய்ய வேண்டும் என்றால் ஈரானுக்கு $2 மில்லியன் கொடுக்க வேண்டும். இதேபோல் கத்தாரின் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் பாகிஸ்தான் நோக்கி செல்கின்றன.
இது இஸ்லாமாபாத் மற்றும் தெஹ்ரான் இடையே ஏற்பட்ட ஒரு இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி. போர் தொடங்குவதற்கு முன்பு பாகிஸ்தான் வளைகுடா நாடுகளிலிருந்து மாதத்திற்கு 10 எரிவாயு கப்பல்களை பெற்று வந்தது. தற்போது கோடைக்கால மின்சார தேவையை பூர்த்தி செய்ய பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட அதே அளவு எரிபொருள் அவசியமாகின்றது. கத்தார் இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் இது குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்துவிட்டது. அதாவது கத்தார் எரிவாயு கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு போவதென்றால் தடையில்லை, கட்டணமும் இல்லை. மற்ற நாடுகளுக்கு போவதென்றால் இரண்டும் உண்டு. பாகிஸ்தானின் இந்த ராஜ வாழ்க்கையை பார்த்து மற்ற நாடுகளும் ஈரானுடன் இப்படியான ரகசிய ஒப்பந்தங்களை செய்ய வழிகளை தேடி வருகின்றன. ஆசிய நாடுகளின் பொருளாதாரம் எரிசக்தி விநியோக தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் அதிகரித்தால் ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் நிரந்தரமாக கட்டுப்படுத்துவதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது போலாகிவிடும் என்பதால் அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் துடிக்கின்றது. ஆனால் எதுவும் செய்ய முடியாதபடி பாகிஸ்தான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளை. தற்போது அடுத்த தமாஷ். வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் எரிபொருட்கள் பாகிஸ்தான் போய் சேர்ந்தவுடன் அவற்றை அதிக விலைக்கு மற்ற ஆசிய நாடுகளுக்கு விற்கும் ஒப்பந்தங்களை செய்ய தொடங்கியுள்ளது பாகிஸ்தான். மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றன. ஈரானுக்கு 2 மில்லியன் கொடுப்பதை விட பாகிஸ்தானுக்கு $1 மில்லியன் கொடுத்தால் காதும் வைத்தது போல காரியம் நடக்கும் என்பதே இன்றைய நிலைமை. ஹோர்மோஸ் நீரிணையில் பாகிஸ்தானுக்கு ஈரான் வசூலிக்கும் சுங்க கட்டணம் 0. ஆனால் மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பாகிஸ்தான் வசூலிக்கும் சுங்க கட்டணம் கப்பலுக்கு $1 மில்லியன். பாகிஸ்தான் மக்கள் ஏழ்மையில் உள்ளார்கள். இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா? அப்படியும் சொல்ல முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு கப்பலில் கிடைக்கும் $1 மில்லியன் $8 லட்சம் நேரடியாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு போகின்றது. எப்படி இருக்கின்றது இந்த போர் விளையாட்டு? போர் தொடங்குவதற்கு முன்னதாக மாதம் 3000 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சென்றன. தற்போது அந்த எண்ணிக்கை அதில் வெறும் 5% குறைந்துவிட்டது. இதனால் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை 50% மேலாக உயர்ந்துள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இயற்கை எரிவாயுவின் விலை 35 முதல் 50% வரை அதிகரித்துள்ளது. போர் முடிந்த பிறகும் இந்த நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்னிடமே வைத்திருக்க ஈரான் விரும்புகின்றது. ஈரான் தற்போது தனது கட்டுப்பாட்டை முறைப்படுத்தி வருகின்றது. ஒவ்வொரு கப்பலுக்கும் தேவையான ஆவணங்களை பாகிஸ்தான் மற்றும் ஈராக்கிடம் ஈரான் கூறியுள்ளது. ஈரானிய கடற்படையின் மேற்பார்வையில் குறிப்பிட்ட பாதைகள் வழியாகவே கப்பல்கள் செல்ல வேண்டும். விபத்துக்களை தவிர்க்க கப்பல்களின் உரிமையாளர்கள் மற்றும் சரக்கு விவரங்களை பாகிஸ்தான் மற்றும் ஈராக்கிய அதிகாரிகளிடம் ஈரானிடம் வழங்கி வருகின்றனர். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் சில சிக்கல்கள் இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு கூறுகின்றது. ஈரானிய புரட்சிகர காவலர் படை IRGC அவ்வப்போது தனது நிபந்தனைகளை மாற்றி வருவதால் விடயங்களை சரியாக கையாள்வது கடினமாக உள்ளது என்று பாகிஸ்தானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒருவேளை எண்ணெய் உற்பத்தி செய்யாத பாகிஸ்தான் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை ஈரானின் புரட்சிகர காவலர் படை IRGC கண்டுபிடித்து விட்டதோ என்னவோ. ஆனால் இது பற்றி பாகிஸ்தான் கவலைப்படவில்லை. ஏன் கவலைப்பட வேண்டும்? பாகிஸ்தானிடம் உள்ள ஈரானிய போர் விமானங்கள் இல்லை என்றால் ஈரானிடம் விமானப்படையே இல்லை. தற்போது சொல்லுங்கள், ஈரான் போரில் யார் வெற்றியாளர்? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.